Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனலில் ப்ரௌச்சர்ஸ் கிளாஸ் 1 to 26 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு நியூ டிசைன் ப்ரௌச்சர்ஸ் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இதற்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்துடலாம். டியூப் பீட், 5mm பீட், லீஃப், ஃப்ளவர் சீக்வன்ஸ், கிளிப் ஸ்டோன், சுகர் பீட், குந்தன் ஸ்டோன். உங்களுக்கு குந்தன் ஸ்டோன் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லீஃப், ஃப்ளவர் சீக்வன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாத் என்ன கிளாத் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கேற்றப்பல நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிப் ஸ்டோனும் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதுக்கேற்ற போல் ரவுண்ட் கிளிப் ஸ்டோன், பிக்கு இல்லை ஸ்மால் எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். டியூப் பீடு கோல்டன் கலரும் இருக்குது, சில்வர் கலரும் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5mm பீடு, அது போல் நீங்கள் பேர்ல் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 5mm பீடை நம்ம ஊசியில் வச்சு அதை கோர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் எப்படி இது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கேற்றப்பல நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை சுற்றி இந்த ஸ்டோன் இந்த குந்தன் ஸ்டோன் இதில் 2 ஹோல்ஸ் இருக்குது. சிலரில் ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம கம்மு போட்டு ஒட்டலாம். இல்லை ஹோல்ஸ் இருக்குதுனால நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஊசிலே கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்மு போட்டு அது ஒட்டலாம். நான் ஊசிலே கோர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சுகர் பீடு ஆட் பண்ண போகிறேன் இல்லையா? அதனால் நான் ஊசியில் அதை கோர்த்துக்கிறேன். நான் இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கும். நான் கீழேருந்து மேலே இருக்கிற ஹோல்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு செய்யுங்க. அது பொறுமையாக பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதே போல் நம்ம சுற்றி நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் அரேஞ்ச் பண்ணணும். கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் விட்டு அதுக்குள்ளே சுகர் பீடை ஆட் பண்ணணும். மறுபடியும் மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக பக்கத்தில் வரப்போல பார்த்துக்குங்க. விட்டு நம்ம த்ரெட்டை கீழ் நோக்கி எடுக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த குந்தன் ஸ்டோனை கீழேருந்து மேலே எடுத்து சுகர் பீடை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி திரும்ப நம்ம அதே போல் மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு நம்ம எடுக்கணும். இதே போல் நம்ம சுற்றி இந்த மாடலில் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த 2 குந்தன் ஸ்டோன் நடுவில் இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபை விட்டு அதில் ஒரு சுகர் பீடை நம்ம கோக்கணும். கோர்த்து இதுலேயும் 2 ஹோல்ஸ் இருக்குது. அதில் மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸில் நம்ம நீடில் குத்தி கீழ் நோக்கி எடுக்கணும்.
அதே போல் ரெண்டு குந்தன் ஸ்டோன் நடுவுலையும் ஒரு லீஃபை விட்டு அதில் வந்து சுகர் பீடை வந்து நம்ம கோர்த்து ஃபினிஷ் பண்ணணும். இது ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ கவனமாக பாருங்கள். நான் ஆரி கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங், ப்ரௌச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எடுக்கிறேன். யார் சேர விரும்புகிறீங்களோ அவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த சைடு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது பார்க்கறதுக்கு சிம்பிள் டிசைன் தான். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கிளாத்துக்கு அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நான் பண்ணுற ஒர்க்கெலாம் வந்து நீங்கள் என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் கேட்கும் போது எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த மிஸ்டேக் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்களும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் நல்லா பெட்டராக பண்ணலாம். அதுக்கு என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோவை யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். தேவைப்பட்டால் சேவும் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்போ உங்களுக்கு அந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அப்போ எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறோம். இந்த டிசைன்லாம் ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இது போடலாம். இது எல்லாமே ப்ளவுஸ் ஒரு சென்டர் பகுதி, ஸ்லீவ் ஒரு சென்டர் பகுதியிலலாம் நீங்கள் வந்து போடலாம். இது ஒன்று போட்டாலே உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இதில் சுகர் பீடுக்கு பாரு நீங்கள் வேறு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் பீடும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே இந்த ஸ்டோன் இருக்குல்ல அது மேலே வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வச்சு போடணும். இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணுங்கள். சேம் கலரும் நம்ம கொடுக்கலாம், இல்லை மாற்றியும் கொடுக்கலாம். பாருங்கள், இதே போல் வந்து நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு பெட்டல்லையும் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் இந்த பெட்டல் எடுக்கிறேன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஊசியை வந்து இந்த ஃப்ளவரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த 5 பெட்டல் இருக்கு இல்லையா, அந்த 5 பெட்டல்லையும் வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் ஒவ்வொரு வீட்லேயும் நான் சொல்லியிருக்கேன். பெரிய பெட்டலாக இருந்தாலும் எத்தனை இதழ் இருக்கோ அதில் வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து நீங்கள் விடணும். அப்புறம் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்மளும் பாருங்கள் 5 பெட்டலே நானும் விடுறேன். எப்பவுமே த்ரெட்டு வந்து சின்னதாக எடுத்துக்குங்க, அப்புறம் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நானும் வந்து 5 பெட்டலில் விட்டுட்டேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்னதாக சுகர் பீடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஆரி ப்ளவுஸில் ஆரி சைடில் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த ப்ளவுஸஸ் ஒர்க்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரி வித் ப்ளவுஸஸும் சேர்ந்து போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம இங்கே இதே மாதிரி 5 பெட்டலில் போட்டுட்டு ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இதே போல் சுற்றி குந்தன் ஸ்டோன் இருக்குது இல்லையா, இந்த குந்தன் ஸ்டோன் மேலே வச்சு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் ப்ளஸ் வந்து சுகர் பீடை வச்சு நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த 2 ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் இந்த டியூப் பீடை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊசியை வந்து கீழேருந்து குத்தி மேலே எடுக்கணும். சுகர் பீடை ஆட் பண்ணுங்கள். அது கூடவே வந்து டியூப் பீடை ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சுகர் பீடை வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சுகர் பீடை வந்து ஆட் பண்ணாமலும் பண்ணலாம். நீங்கள் அதை சேர்த்தும் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து அது பக்கத்துலேயே வந்து ஜாயின் பண்ணி கீழே ஊசியை வந்து கீழே இழுக்கிறேன். அதே போல் இந்த சைடை வந்து நீங்கள் பாருங்கள், வச்சு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு நேராக குத்தி அதில் வந்து இந்த சுகர் பீடு, டியூப் பீடு, மறுபடியும் வந்து ஒரு சுகர் பீடு இதை ஆட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த ஃப்ளவரை வந்து ஒட்டினா போலே நீங்கள் வந்து ஊசியை வந்து குத்தி எடுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ அதே போல் இந்த சைடு வச்சு பாருங்கள். நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அதே போல் தான் சுகர் பீடு, டியூப் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீடு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு கீழ் நோக்கி வராப்புல பார்க்கணும். அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் குத்துங்க, அப்புறம் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து ஒரு டியூப் பீடை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஊசியை குத்தி அதில் வந்து ஒரு சுகர் பீடு, டியூப் பீடு, அரேஞ்ச் பண்ணி நம்ம அதில் கிளாத்தில் மேலேருந்து கீழே வந்து நம்ம த்ரெட்டை வந்து கீழே கொண்டு வரணும். ஸோ இதுவும் வந்து பக்கத்துலேயே வந்து இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இப்போ நம்ம 4 சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதிலே வந்து நம்ம இன்னொரு பீடு வந்து கோர்த்து மறுபடியும் ஒரு டியூப் பீடை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு அது இன்னும் அழகாக இருக்கும். அது பார்த்தீங்களா? நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாக போடுறோம், ஸ்ட்ரைட்டாக போடல இது. அதே போல் இந்த சைடை வந்து அதுக்கு நேராக வச்சுக்குங்க. கொஞ்சம் கீழே போட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து ஒரு டியூப் பீடை வந்து அதில் கோர்த்து ஒரு சுகர் பீடை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இப்போ இதை வந்து பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். இதே போல் மற்ற 2 சைடும் இதே போல் தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் வந்து நான் ஒட்ட போகிறேன். இதெல்லாம் என்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன்.
என் வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதே போல் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புது புது டிசைன் புது புது மாடல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன். அதுக்கு என் வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே சென்டரில் வச்சு நம்ம அழகாக செட் பண்ணலாம். இது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 5 பெட்டலாக வந்து நம்ம வந்து ஊசியை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ண குத்தி எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். அதே போல் சுற்றி நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதிலே வந்து நான் ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இந்த லீஃபை வந்து இப்படி கார்னரில் வந்து வச்சு அது கூட வந்து நம்ம ஒரு சுகர் பீடை வந்து ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இதே போல் எல்லா ஃப்ளவர் சீக்வன்ஸ் பக்கத்துலேயே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது பாருங்கள், ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் நம்ம சுகர் பீடு இல்லைனா பெரிய பீடு வச்சு அரேஞ்ச் பண்ணி இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், நம்ம வந்து லீஃபை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ப்ரௌச்சஸ் டிசைன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.